Good morning students. 9th English Unit 5 Prose. What are the elixir of life? Now we shall see about the author. Sir Chandrasekhar Venkatraman, fondly called Sir C.V. Raman, was born 1904 in Trichy. Studied at Madras Presidency College. He is a gold medalist in physics and English. Then he joined in Calcutta as a physics lecturer. He got Nobel Prize for Raman spectrum. In 1954, he was awarded Bharat Ratna Award. Now I shall explain in a nutshell how the water, the elixir of life. Students, can the living things and you can survive without water? Where do you get your drinking water? Is your drinking water treated? Is it safe? If not, how do you purify it? In this lesson, C.V. Raman says that வாழ்க்கையின் புத்துணர்ச்சி பானமானது நீர். However, this water have the soil erosion and some other harmful things, floods, cyclone, this all due to water. However maybe, but this water is the very essential for the plants, animals and for every living things. ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுக்கும் இந்த வாட்டர் என்பது ஒரு முக்கியமானது. அதிகப்படியான நீரை சேமித்து எவ்வாறு நாம் மற்ற பயனுள்ள யூஸ்ஃபுல் காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். In the first phase we see Sir C.V. Raman explains that அந்த நீரின் அழகை ஒரு கவிஞரா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த நீரானது எப்படி அந்த பாறை இடுக்குகள் மற்றும் சின்ன சின்ன அந்த குட்டைகள், இந்த தேங்கும் நீர், அதெல்லாம் கால்நடைகளின் தாகத்தை தீர்க்கிறது. இட் quench the thirst of cattle அப்படிங்கிற ஒரு அழகிய காட்சியை விவரிக்கிறார். தென்னிந்தியாவில் பெருங்குளங்கள் விவசாயத்திற்கு முக்கியமாக பயன்படுகிறது. ஃபார் சவுத் இண்டியன்ஸ் திஸ் rivers, pond, these are the main source of the agriculture. So it is very much useful, especially the crop that we are cultivating in south is paddy, and for other things the important is water. So in the first phase he is explaining the beauty of the water. அது எப்படி இந்த ஆறு பாறைகளுக்கு இடையில் அது எவ்வளவு அழகாக ஓடி வருவதையும் அந்த நெற்கதிர்களின் மீது அது எவ்வளவு அழகாக அந்த ஓட்டத்தையும் அது விவரிக்கிறார். அடுத்து இந்த நீரானது அதனுடைய பயணம் செல்லும் இடமெல்லாம், இந்த நீர் எங்கெங்கே பாயுதோ அங்கெல்லாம் வண்டல் மண்ணை சேர்த்து விட்டு செல்கிறது. அந்த மண் மிகவும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். கடல் நீருடன் இணையும் வண்டல் மண் வடிகட்டப்பட்டு அந்த நீரின் நிறம் சிவப்பாகவும் பழுப்பு நிறமாகவும் மஞ்சளாகவும் பச்சையாகவும் பல வண்ணங்களில் இது மிக அழகாக காட்சியளிக்கின்றது. கடைசியில் அந்த நீர் ஆழ்கடலுக்கு, when it goes to the deep water in the sea, அது ஒரு நீல நிறமாக காட்சியளிக்கிறது.
ஸோ இந்த அதனுடைய வண்ணங்களையும் அது ஓடக்கூடிய அந்த அழகையும் மிகைப்படுத்துகிறார். நெக்ஸ்ட்டு, இந்த புவியில் செயல்களில் நீரின் ஓட்டம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. வேகமாக பாயும் நீர் மண்ணின் வளமான மேற்புறத்தை வலித்து செல்கிறது. இதைத்தான் நம்ம மண்ணரிப்பு அப்படிங்கிறோம். சாயில் எரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நீர் வேகமாக ஓடும்போது அந்த மண்ணின் மேற்பரப்பில் உள்ளதான் வளமான மண், அதையும் அடித்து செல்கிறது. இது இந்தியாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இந்த சாயில் எரோஷன். இதை ஆரம்பத்திலேயே கவனிக்காவிட்டால் பெரும் பள்ளங்களையும் கணவாய்களையும் மண் தடங்களையும் ஏற்படுத்தும். இவை விவசாயத்தை பாதிக்கும். அது விவசாயத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் அதை சில தடுப்பு வழிமுறைகளை பயன்படுத்தி அதை சமப்படுத்தலாம். குறிப்பிட்ட தாவர வகைகளை பயன்படுத்தி அந்த மண் அரிப்பை தடுக்கலாம். இப்படி இந்த நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி மண் அரிப்பை தடுக்கலாம். தண்ணீர் அனைத்திற்கும் ஆதாரம். அனைத்து உயிர்களின் உடலிலும் நீரே உள்ளது. ஈரமான மண் தன் பயிர்களுக்கு மிகவும் முக்கியம். ஸோ நம்ம ஜீவன், ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நீர் மிகவும் முக்கியமானது. அதே போல் விவசாயம் செய்யும் அந்த தாவரங்களுக்கும் நீர் மிகவும் முக்கியம். நீரை சேமிப்பதும், ஹவ் டு சேவ் வாட்டர் அண்ட் அதனை உபயோகிப்பதும் மனித வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமானது. சேவிங் வாட்டர் அண்ட் யூஸிங் இட் கேர்ஃபுல்லி, எக்கனாமிக்கலி, அதை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. தற்போதைய சூழ்நிலையில் நதிகளும் ஓடைகளும் தேவையின்றி நம் நீரை கடலுக்குள் கலக்கின்றன. It's a very sad and pathetic condition that we don't take care of the rivers, pond. கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏரி, குளங்கள், குட்டைகள் இதையெல்லாம் நம்ம பராமரிப்பின்றி போட்டதுனால we are suffering. நாம் எடுக்கும் பட்சத்தில் நீரை பாதுகாத்து தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தலாம். நாம் அதற்கான முயற்சிகளை எடுத்து we must take the steps how to use the water and save the water, and must learn that and must put into practice. So this is the short summary of this lesson. Man has through the ages sought in vain for an imaginary elixir of life. அதாவது மனிதன் அழியா வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை, இந்த தேவாமிர்தத்தை காலங்காலமாக தேடி முயற்சி செய்தான். The divine Amirda, a draught of which has though to confer immortality, but the true elixir of life lies near our hands. For it is the commonest of all liquid, plain water. I remember one day standing on a line which separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. மனிதன் காலங்காலமாக அந்த தேனாமிர்தத்தை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அந்த தேனாமிர்தம் நம் கையருகிலே, நம் பக்கத்திலேயே இருக்கிறது. அதுதான் இந்த தண்ணீர், அதுதான் இந்த பிளெயின் வாட்டர். இட்ஸ் அன் லிக்விட். அது நம் அருகிலேயே இருக்கிறது என்பதை அவனுக்கு நிறைய காலமாகிவிட்டது என்பதை உணர்வதற்கு. ஒன் டே ஹி வாஸ் ஸ்டாண்டிங். அது ரெண்டுக்கும் இடையில் அந்த எகிப்து நைல் பள்ளத்தாக்குகளை பிரிக்கிற அந்த எல்லை கோட்டில் அவர் நின்று கொண்டிருந்தார். On one side was visible a sea of billowing sand. Without a peak of green or a single living thing anywhere on it. On the other side lay one of the greatest, most fertile land and densely populated area to be found anywhere on the earth, teeming with life and vegetation.
ஒருபுறம் ஒரு சின்னஞ்சிறு தாவரமோ அல்லது எந்த உயிரினமோ காணப்படாத ஒரு திட்டாக இருந்தது. மறுபுறம் மிகவும் ரொம்ப செழிமையான மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரு உயிரின கூட்டம் மற்றும் அந்த காய்கறி தோட்டம் கொண்ட ஒரு நிலப்பரப்பு இருந்தது. What made this wonderful difference? Why it is the water of the river Nile flowing down to the Mediterranean from its source a couple of thousands of miles away. Geologists tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself, brought down as the finest silt in its foot waters. From the highlands of Abyssinia and from remote Central Africa and laid down through the ages in the trough through which the Nile flows into the sea. Egypt, in fact, was made by its river. Its ancient civilization was created and is sustained by the life-giving waters which come down year after year with unfailing regularity. இந்த ஒரு அற்புதமான மாறுபாடு எப்படி உருவானது அப்படின்னா, அது சில 1000 மைல்களுக்கு அப்பால் உருவாகி அந்த கடலை நோக்கி ஓடி வரும் அந்த நைல் நதியின் தண்ணீர் என்றால் அதுதான் உண்மையானது. அந்த வல்லுநர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள், நைல் பள்ளத்தாக்கில் உள்ள மண் முழுவதும் அபிசீனிய மலைப்பகுதியிலிருந்தும் மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்தும் காலங்காலமாக நைல் நதியின் வெள்ள நீரால் அடித்து கொண்டு வந்து அது கடலில் கலக்கும் வரை படிய வைத்து படிவுகளை ஏற்படுத்துகிறது. உண்மையில் எகிப்து என்பது நைல் நதியால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அது பண்டைய நாகரிகம் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஓடி வந்து அந்த உயிர் கொடுக்கும் நீராகிறது. I give this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the face of the earth. I give this example. நான் இந்த ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக எப்படி இந்த நீரை ரொம்ப லாவிஷ்லி we are spending, ரொம்ப இஷ்டத்துக்கு நம்ம சில நேரம் நம்ம நீரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது மிகவும் அற்புதமானது, மோஸ்ட் பொட்டன்ட், அதுக்கு ரொம்ப சக்தி உள்ளது, அது உயிர் கொடுக்கும் ஜீவன். அது நீர் வந்து உயிர் கொடுக்கக்கூடியது. அந்த தண்ணி ஊற்றல அப்படின்னா அந்த செடி செத்துரும், தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளும் செத்துருவோம். ஸோ இட் இஸ் உயிர் கொடுக்கக்கூடியது. இட் ஹாஸ் மோஸ்ட் பொட்டன்ட், அதற்கு நிறைய அற்புதமான சக்தி இருக்கிறது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் ஃபேஸ் ஆன் தி, இந்த உலகத்திலேயே மிகவும் அற்புதமானது வாட்டர். இட் ஹாஸ் பிளேஸ்ட் அ ரோல் ஆஃப் vast significance in shaping the course of the earth history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. It has placed a role, vast significance, ரொம்ப மிக பரந்த ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. இன்னைக்கு நம்ம தெரியும் எந்தெந்த இடங்கள் மிகவும் வறட்சியான இடம், எந்தெந்த இடங்கள் மிகவும் பசுமையான இடம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் படுத்தக்கூடியதே இந்த யூஸ் ஆஃப் வாட்டர், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். எங்கே எங்கே தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பான இடமாகவும், இந்த வாட்டர் இல்லாத இடம் மிகவும் வறட்சியான இடமானது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside, where the cattle quench their thirst of an evening. The rain-fed tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance, are a cheering sight
when they are full. They are of course shallow, but this is less evident since the water is silt laden and throw the light back and bottom does not therefore show up. These tanks play a vital role in South Indian agriculture. Some of these tanks are surprisingly large, and it is beautiful sight to see the sunrise or set over one of them. Water in a landscape may be compared to the eyes in a human face. It reflects the mood of the hour, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. Children, you see here, there is nothing which adds too much to the beauty of the countryside. அதாவது நம்ம அந்த மிகவும் வளமான அந்த செழிப்பான அந்த பகுதிக்கு கம்பேர் பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாது. அந்த அழகை அடிக்க எதுவுமே முடியாது. மிகவும் செழிப்பாக இருந்தால் அங்கே வளரக்கூடிய அந்த பூக்கள், அந்த செடி கொடிகள், அது மிகவும் அழகானது. அதை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது. And this cattle quench their thirst on of the evening. இந்த மாலை நேரங்களில் இந்த கால்நடைகள் அதனுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறது. ரோட் சைடில் உள்ள அந்த நீரோடையில், அந்த நீரினால் நிரப்பப்பட்ட அந்த டேங்க் மிகவும் உதவியானது. ஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா அந்த டேங்க் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த விளைச்சலுமே இல்லை. தே ஆர் அஃப்கோர்ஸ் மிகவும் உதவியாக உள்ளது. These tanks play the vital role. மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்முடைய விவசாயத்திற்கு. Some are very surprising. அந்த நீரின் மேல் அந்த சூரிய உதயம் உதிப்பதும் மறைவதும் அந்த நீரின் படும்போது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகானது. எப்படி ஒரு நம்ம உடம்புல கண் என்பது இப்படி மிக முக்கியமோ அதே போல் இந்த வாட்டர் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு இன்றியமையாதது. One of the most remarkable facts about water is its power to carry silt or finely divided soil in suspension. அதாவது ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல் இருந்தாலும் நாம் குறிப்பிடக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மண்ணை அது எப்படி சுமந்து வந்து அந்த அந்த பாறையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை அதை பொடித்து நொறியாக்கி அது ஓடும்போது அது மிக சிறிய துகள்களாக பிரிந்து அதை எப்படி அந்த இதில் படிய வைத்து அப்படியே அந்த மண் ஓடும்போது அதை டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படிந்து அது ரொம்பவும் அழகானது. அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து, this is the origin of the characteristic color of the water in the rain-fed tanks. அந்த கலர் மாறுவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். The finest particles, however, remain floating within the liquid in spite of their greater density are carried to great distance. அந்த இன்னும் ஃபைனாக இருக்கக்கூடிய அந்த பவுடர் அந்த தண்ணி ஓடும்போது அதிலேயே அடித்து செல்லப்பட்ட அந்த கல் வந்து கல்லினுடைய எடை அதிகமாக இருந்தாலும் அதை கூட அந்த வேகமாக ஓடுகின்ற அந்த நீர் அடித்து செல்கிறது. Extremely small, but their number is also great and incredibly large amounts of solid matter can be transported in this way. மிகவும் அதிகமான அந்த பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடித்து செல்லப்படுகிறது. When silt laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. அந்த மண் கலந்த நீரானது இந்த உப்பு நீரோட போய் சேரும்போது அது ஒரு வீழ்படிவாக படிகிறது.
This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. நம்ம இந்த கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ஆழமாக செல்லும்போது நாம் இதையெல்லாம் பார்க்கலாம். The color of the water changes successively from the muddy red or brown or silt through varying shades of yellow and green, finally to the blue of the deep sea. ஸோ இப்படி வெவ்வேறு கலராக மாறி 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 கடைசியாக அது ஒரு நீல கலரில் மாறிடுது. Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. இப்படி அது ரொம்ப பொடியாக்கி ஃபைனாக்கிறதுனால மிகவும் ஒரு வளமுள்ள மண்ணாக மாறுகிறது. The flow of water has undoubtedly played a great part and a beneficent one in the geological process by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. எந்தவித ஐயமின்றி இந்த நீரின் ஓட்டமானது அந்த புவியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த நீரின் ஓட்டத்தினால்தான் பூமி ஓட்டின் பாறைகளினால் அதனுடைய மேற்பரப்பானது உருவாகிறது. The same agency, however, under appropriate conditions can also play a destructive part and wash away the soil, which is foundation of all agriculture, and if allowed to proceed unchecked can have the most disastrous effect on the life of country. The problem of soil erosion is one of the serious important in various countries and especially in many parts of India. The conditions under which it occurs and the measures by which it can checked are deserving of the closest study. இந்த மண்ணரிப்பானது நமக்கு மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த மெஷர்ஸ் அதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் என்று அதை படிக்கும்போது it can be reduced. Soil erosion occurs. The soil erosion occurs, but அதை நாம் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த மரங்களை நடுவது அண்ட் அட்டென்ஷன், அர்ஜென்ட் அட்டென்ஷன், உடனடியான அதனுடைய தேவைக்கேற்ப நாம் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். The terracing of land, construction of bounds of check the flow of water. அந்த flow of water நம்ம செக் பண்ணி terracing அது அதாவது படிக்கட்டு அடுக்கு மாதிரி, எஸ்பெஷலி நாம் தேயிலை தோட்டங்கள் சைடெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டெப்பாக இருக்கும், அதை தான் நம்ம டெரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்து அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் லைஃப். Every animal or plants contains a substantial proportion of free or combined water in its body. இந்த அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படையானது இந்த water. And no kind of psychological activity, physiological activity is possible in which the fluid does not play an essential part. இது எல்லா இடத்துக்கும் பாய்கிறது. நெசசரி ஃபார் அனிமல் லைஃப், மாய்ஸ்சர் இன் த சாயில், மண்ணின் ஈரப்பதத்திற்கு தேவை, தாவரங்களுக்கு தேவை, விலங்குகளுக்கு தேவை. எனார்மஸ்லி வித் த ஸ்பீஷியஸ், நிறைய உயிரினங்களுக்கு, அனைத்து உயிரினங்களுக்கும் இது மிகவும் அவசியம். The measures necessary to control the movement of the water and conserve the supplies of it can also serve subsidiary purpose of value to the life of the countryside. நாம் இந்த நீரை வீணாக்காமல் அதை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி நாம் ஒரு சில இடங்களில் அந்த டேப் வடிந்தால் அதை மூடுவது கூட கிடையாது, அந்த மாதிரி இல்லாமல் நாம் அதை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி the availability of electric power would make a tremendous difference
to the life of the countryside. அந்த நீர் இருந்தால்தான் நாம் மின்சாரம் தயாரிக்க முடியும். அதனால் it plays an important role in a rural economy to be improved. கிராமங்கள் எல்லாம் முன்னேறி மிகவும் செழிப்பாக வளமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நீரை நாம் பாதுகாக்க வேண்டும். In one sense, water is the commonest of liquids. In another sense, it is the most uncommon of liquids with amazing property, which are responsible for its unique power of maintenance, animals and plant life. Investigation of the nature and properties of water is therefore of the highest scientific interest and is far from an exhausted field of research. ஒரு வகையில் பார்த்தா அந்த தண்ணீர் என்பது மிகவும் பொதுவான இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு திரவம். மற்றொரு வகையில் பார்த்தா விலங்குகளையும் தாவரங்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியுடன் அதை பிரமிக்க வைக்கும் பண்புகளோடு மிகவும் கிடைப்பதற்கு அரிய ஒரு பொருள் இது. தண்ணீரின் இயல்புகளையும் பண்புகளையும் ஆய்வு செய்து மிக பெரிய அறிவியல் ஆர்வமாக இருக்க வேண்டும். So students, in this lesson what we should keep in mind is that how the water is important. நம்முடைய அனைத்து தேவைகளிலும் மிகவும் முக்கியமான தேவை வாட்டர். அதை நாம் மிகவும் கவனமாக பயன்படுத்தி we must save it and protect it and use it very carefully, and also plant trees for getting more rain. Thus we can keep our land green.